ஹாய் கைஸ், இது வந்து பிஃபோர் வீடியோ. நம்ம இந்த வீட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபைனல் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ கூட அடுத்த வீடியோ அப்படியே போடுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துருக்கோம் இந்த வீடியோவை. இப்படி தான் இந்த வீடியோ இருந்திருக்கு. இந்த இடத்த நம்ம எப்படி மாற்றிருக்கோன்றது மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். ஹாய் காய்ஸ், நான் அக்ஸாஸ்டி இன்டீரியர்லேருந்து பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். வாங்க அது ஒவ்வொன்றா காட்டுறேன், நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷூ ரேக் ஒன்று பண்ணியிருப்போம். உள்ளே மீர்ந்து அந்த மைக்காவெலாம் வந்து இங்கே போட்டிருப்போம் பாருங்கள். டாப் வந்து வளர்ந்துருப்போம். இங்கே மேலே ஹெல்மெட் வச்சுட்டு உள்ளே நம்ம போயிடலாம். இங்கே பாருங்கள், நான் மார்பிளில் போட்டு ஒட்டி ஹேர் ஃபில்ட்ரு வச்சுட்டு ஒரு 3 செல்ஃபு வச்சு கொடுத்துருப்போம். நல்லா கம்ஃபர்டபுளாக செருப்பு ஷூ எது வேணால் வச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் ரிமூவபிள் தான், எடுத்து தொடச்சிட்டு நம்மளே போட்டுக்கலாம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸர் போட்டிருப்போம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இங்கே வந்து டிவி யூனிட்டில் வந்து பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், மயில் கைப்பிடி போட்டு நல்லா ஃபினிஷிங்கை சூப்பராக பண்ணியிருப்போம். உள்ளே வந்து ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருப்போம். நம்ம இப்போ போட்டு காட்டுற பாருங்கள். ப்ரொஃபைல் லைட் போட்டுவேன். ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருப்போம். ஸ்ட்ரிப் லைட்லாம் இல்லை, ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட்டு கொடுத்து நல்லா ஹைலைட் பண்ணியிருப்போம். டிவிக்கு பின்னாடி ஸ்டெப் லைட்டு, மேலே வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட் போட்டிருப்போம். இப்போ ப்ரொஃபைல் லைட் போட்டு கட்டுற பாருங்கள், ஹைலைட்டாக இருக்கும். இது ஒயிட்டு வித் மார்பிளில் பண்ணியிருப்போம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸை போட்டு நாப்ஸ் வந்து கோல்டு கலரில் போட்டிருப்போம். இங்கே வந்து மிரர் வச்சு கொடுத்துருப்போம். ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டு, இது வந்து ஒயர் வருது. இது எல்லாமே ஸ்டோரேஜுக்கு வசமும் கொடுத்துருப்போம். பின்னாடி வந்து பிவிசி பேனல் போன்று இது வந்து பூஜை யூனிட். அப்படியே வாங்க, இதுக்கும் மயில் கை இப்படி போட்டு ஹைலைட் பண்ணி உள்ள எல்லாமே சாமி ஃபோட்டோலாம் நாங்களே அன்றைக்கே மாட்டி கொடுத்துருவோம் அவங்க கேட்டனால. இது வந்து இலை போடுற ட்ரே, சாமி படையல் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படியே கொடுவோம். 2 டோர் திறந்தோன்னா ட்ராயர் வச்ச மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஏன்னா ட்ராயர் வெளியில் வச்சா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், நான் கைப்பிடி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ஹைலைட்டாக இப்போ பார்த்திங்கன்னா டபுள் டோர் மாதிரி தெரியும். மேலே 2 கைப்பிடி, கீழே 2 பிடி, நல்லா நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் முடிச்சு கொடுத்துருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டீப்பா ட்ராயர் போட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாப்ஸ் போட்டு நல்லாயிருக்கு. இல்லைன்னா ஹைலைட்னால் இது வந்து ரொட்டேஷன் ஆகும். நம்ம எங்கே வேணால் ரிமூவ் பண்ண வச்சு சுற்றிக்கலாம். இங்கே வச்சு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்கள், அதை சுற்றி விட்றேன் பாருங்கள், ரொட்டேஷன் ஆகும். நல்லா எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிவிக்கு ஏற்ற மாதிரியே மேட்சாக அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருப்போம். மார்பிளில் போட்டு ஹேண்டெல்லாம் போட்டு அது மேட்ச் பண்ணியிருப்போம். இது வந்து சாவி மாட்டுறது, வேஸ்டேஜ் கட்டியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது அழகாக பண்ணி கொடுத்துட்டு சாவி பண்ணுறது நிலா மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு ஓவல் எடுத்துகிட்டு ஜேவுக்கு பண்ணி கொடுத்துருப்போம். இங்கே வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி நாப்ஸ் போட்டு அழகாக ஸ்டோரேஜுக்காக டோர் போட்டு நடுவில் செல்ஃப் போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், 4மே தோணும். இங்கே வந்து மேட் ஃபினிஷிங் கட்டிருப்போம். டிவி எல்லாம் கிளாஸு, இது வந்து மேட் ஃபினிஷிங். ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகும். கீழே லெக் வச்சுருப்போம். இங்கே வந்து ஸ்லைடிங் டோர் போட்டிருப்போம். இங்கே ப்ரொஃபைல் லைட் போட்டிருப்போம். லைட்டு போடுற மாதிரி செம்ம ஹைலைட்டாக இருக்கும். இது உள்ளே அவங்க சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சுட்டு இது பண்ணலாம். இது ஸ்லைடிங் டோர் போட்டு கண்ணாடி போட்டிருப்போம். உள்ளே 2 கண்ணாடி போட்டு செல்ஃபு போட்டிருப்போம். அப்படியே பாருங்கள். இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன். அப்படியே உள்ளே வாங்க, சின்னதாக ஒரு வாட்ரு பவுன் பண்ணியிருப்போம், அதை காட்டுவாங்க. இங்கே வந்து சுவிட்சு வந்து கன்சீல்டு பண்ணியிருப்போம். நாளைக்கு எதாவது ப்ராப்ளம்னா உள்ளேயே நம்ம கழட்டி பார்த்துக்கலாம். ஒன்று கழட்ட பாருங்கள். இங்கே டபுள் டோர் போட்டு மிரர் வச்சு உள்ளே வந்து ஒரு ட்ராயர் போட்டிருப்போம். அது இங்கே வந்து தட்டு போட்டுப்போம். எல்லாமே லூஸ் தட்டு தான். இங்கே அந்த ஒயர் வரும். எதாவது ப்ராப்ளம்னா அப்படியே 2 ஸ்க்ரூ ரைட்னா பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ட்ராயர் போட்டு லாக் போட்டிருப்போம். டபுள் டோர் போட்டிருப்போம். மிரர் போட்டிருப்போம். கீழே இங்கேயும் லெக்கு வச்சாச்சு. ஏதாவது பெருக்கிற கொள்ளதுன்னா ஈஸியாக. இங்கே ஒரு டிவி யூனிட் ஒன்று சின்னதாக பண்ணியிருப்போம். மேலே வால் பாக்ஸ் பண்ணி டிவி மாட்டிட்டு இங்கே ப்ளே ஸ்டேஷன் கேம் விளாட்ணுன்னு அவங்க பையன் கேட்டார். அதனால சின்னதாக ஒரு பாக்ஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு பெட்ரூமில் நம்ம ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருப்போம். வாங்க அதையும் காட்டுருவாங்க. இங்கேயும் அதே மாதிரி பண்ணியிருப்போம். அதே சன்மைக்காக தான் ஒரு ஃபுல் மிரர் போட்டு டபுள் டோர் போட்டு உள்ள 2 ட்ராயர் போட்டிருப்போம். 2 ட்ராயர் போட்டு சாஃப்ட் க்ளோஸ் போட்டிருப்போம். எல்லா பாம்பே இன்ச்சஸ் போட்டு சாஃப்ட் க்ளோஸ் போட்டு எல்லா இடத்துலையும் வந்து 0.5 ஒட்டுவாங்க. நம்ம வந்து 0.8 போட்டு க்ரோ பாண்டு போட்டு ஒட்டுவோம். இது வந்து லைஃப் லாங் வரும், பிரிஞ்சு வராது. நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று வராது. இந்த ரூமுக்கு இங்கே வாங்க, ஒரு கிச்சன் ஒன்று பண்ணியிருப்போம். கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வால் பாக்ஸ் ஒன்று, ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று பண்ணியிருப்போம். ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணுன்னா, அதாவது எப்போவுமே யூஸ் பண்ணாத ஏதாவது ரேராக யூஸ் பண்ணுற பொருள் கீழே வந்து ஃப்ரிட்ஜு வந்துடும். அதனால் எடுத்துப்போம். இப்போ கிச்சனில் வந்து டேண்டம் பாக்ஸ் மட்டும் நம்ம போட்டிருப்போம்.
இது வந்து ஆல்ரெடி ஒரு பழைய வாங்கின வீடு, அது இருந்தது அப்படியே யூஸ் பண்ணுறோம். அங்கே மட்டும் கிச்சனுக்கு என்ன போடலாம் அப்படின்னா, ஒரு ஆயில் புல்லட்டு டாண்டம் பாக்ஸில் போட்டு அதில் ஆயில் புல்லட்டு, ஒரு கட்லேரி, இது ஸ்பூனு கீனு போட்டுன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு காய வச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு குக்கரு அந்த மாதிரி எந்த திங்ஸ் வேணாலும் கொஞ்சம் பெருசாக வச்சு ஸ்டோரேஜ் கொடுத்து பண்ணியிருக்கோம். எல்லாமே டாண்டம் பாக்ஸ் போட்டு. உங்கள் வீட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னா அக்ஷயா ஸ்ரீ இன்டீரியரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.